வெல்கம் டு ஸ்ரீ சமையல். இன்னைக்கு கேரட் அல்வா தான் பண்ண போறேன். வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் எடுத்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்துக்கலாம். இப்போ கொஞ்சமா முந்திரி எடுத்துக்கோங்க. இப்போ கொஞ்சமா உலர் திராட்சை எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு 1/4 கிலோ அளவுக்கு கேரட்டை தோல் சீவிட்டு துருவி எடுத்திருக்கேன். இதில் சேர்த்து நம்ம இப்போ நல்லா வதக்கிக்கலாம். இப்போ கேரட் நல்லா வதங்கியிருக்கு. இந்த கிளாஸ் அளவு 1 கிளாஸ் பால், இப்போ காய்ச்சின பால், இது ஆறி இருக்கு. இதை நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். இப்போ இந்த பால்லே சேர்ந்து கேரட் நல்லா வேகட்டும். ஒரு 10 நிமிஷம் நல்லா வேகட்டும். கொஞ்சமாக ஏலக்காய் பொடி சேர்த்துக்கோங்க. இப்போ கேரட் நல்லா வெந்திருக்கு. ஒரு 50 கிராம் அளவுக்கு நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு நம்ம நெய் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்க, நெய்லாம் நல்லா ஓரத்தில் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ சூப்பரான கேரட் அல்வா ரெடியாக இருக்கு பாருங்க. இப்போ சூப்பரான கேரட் அல்வா ரெடியாக இருக்கு பாருங்க. இது மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.